Hi friends, welcome back to my channel. இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வீட்டில் தோசைக்கடை செஞ்சார் அப்பா இன்றைக்கி. அதை நான் சின்ன விலாக் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த தோசைக்கல் இரும்பு. கடையில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்து வந்திருக்காரு. இந்த இரும்பு வந்து அதோட கைப்பிடி இரும்பு. ஓகே, இதான் அந்த கல். திருப்பிலாம் காட்டுங்கப்பா அப்படி. சைஸ் எத்தனை சைஸ் பாது? 5 mm 5 mm கல்லு. 5 mm 12 இன்ச்சு. 12 இன்ச்சு. ஓகே ஓகே. இப்போ கல்லை தேய்க்க போறார். இந்த கல்லை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 45 நிமிடம் இல்லை 1 ஹவர் பிடிச்சிச்சு. ஏன் இப்படி தேய்க்கிறான்னா மேலே திருப்பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த திருப்பிடிச்சது எல்லாத்தையும் தேய்ச்சிருப்பார். இது வந்து மோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அந்த இரும்பில், அதை எல்லாத்தையும் தேய்ச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருவார். நீங்கள் கேட்கலாம், கடையில் ஏன் தவாக்கள் நீங்கள் வாங்கலை, தோசைக்கல் ஏன் வாங்கலைன்னு கேட்பீங்க. இது வந்துட்டு அப்பா செஞ்சு கொடுத்தது எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் தானே, அதனால தான் அப்பா எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தாரு தோசைக்கல். தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இது செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். ஆனால் செஞ்சு வச்சா நீங்கள் ரொம்ப காலமாக பாய்க்கலாம் இந்த தோசைக்கல்லை நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசைக்கல் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இது வந்து இப்போ நம்ம அதோட கைப்பிடி செய்ய போகிறோம். ஆனால் இது வந்து காதுன்னு சொல்லுவார் அப்பா. கல்லில் நம்ம கைப்பிடி செய்யப்போம் இல்லையா, அதை காதுன்னு சொல்லுவார். இந்த இரும்பு ரோடு எடுத்து அடித்து அழகாக வளைச்சி ஒரு கைப்பிடி அழகாக செய்வார் பாருங்க. இதை வளைச்சி கட் பண்ணி எடுத்து அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறார் இல்லையா, அந்த தோசைக்கல்ல வெல்டிங் பண்ண போகிறாரு. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வீட்டில் வெல்டிங் மிஷின், அந்த மோல்ட் பண்ணுற மிஷின் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சார். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த காதை நல்லா சூப்பராக வளைச்சிட்டார் பார்த்தீங்களா. அதை கட் பண்ணிவிட்டு இப்போ கல்லோட வைக்க போகிறாரு. ஓகே, பார்த்தீங்களா வச்சுட்டாரு. இப்போ இதை வெல்டிங் பண்ண போகிறாரு. வெல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்க ஒரு குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். இது ஏன் அப்படி அடிக்கிறாருன்னா, வெல்டிங் பண்ணும்போது அந்த ஒரு சில இரும்பு வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்படி இரும்பை வச்சு அடித்தோம்னா அந்த ஒட்டாத இரும்பெல்லாம் வெளியாயிரும். அது மேலே திரும்பியும் வெல்டிங் பண்ணிடுறது. அப்போ அது கொஞ்சம் கிராஸாக பிடிச்சிக்கும். இப்போ வெல்டிங் பண்ணிட்டாரு. கைப்பிடியை வெல்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் மோல்ட் பண்ணுறாரு. இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிடம் பிடிச்சிச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். நல்லா மோல்ட் பண்ணி எடுப்பார். அப்புறம் சுற்றி இருக்கிற இரும்பு வெட்டினாங்க இல்லையா, அந்த இரும்புலாம் நல்லா தேய்ச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா தோசைக்கல் பலன்னு. ஓகே, கல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. செய்யும் போது 2 கல் செஞ்சுருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு எங்கள் அப்பாவை காட்ட போகிறேன். இவர் தான் என்னோடய அப்பா. பார்த்தீங்கன்னா கல் தயாராகிடுச்சு. இப்போ நான் தோசை ஊற்றி பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். நல்ல அகலமான தீயில், ரொம்ப வேகமான தீயில் அடுப்பில் வச்சிங்கன்னா கல் இப்படி தான் மாறிடும். கலர் மாறிடும். பல இந்த கல் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த இரும்பு நல்லா சூடாக கலர் கருப்பாக ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 1
தோசை ஊற்றும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தோசை சுடுங்க. எந்த கல்லில் சுட்டாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சுட்டிங்கன்னா கல்லில் ஒட்டாமல் வரும் தோசை. அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தோசை ஒரு பொன்னிறமான கலரில் வந்துருச்சு. இப்போ தோசையை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சோடனே தோசை பார்த்திங்கன்னா மேலே வந்துடுச்சு. இப்போ தோசைக்கல் ரொம்ப சூப்பராகவே தயாராகிடுச்சு. இப்போ ஒரு சில தோசை சுடுவீங்க, தோசைக்கல்லில் தோசை ஒட்டிக்கும். அதை நீங்கள் எப்படி தோசை ஒட்டாமல் கல்லில் நீங்கள் எடுக்கணுன்ட்டு அதோட மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நான் ஒரு வீடியோவாக போடுறேன், நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஏன்னா ஒரு சில தோசைக்கல்லில் தோசை வராமல் இருக்கும், அதுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் செகண்ட் தோசை ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் தேய்ச்சிருக்கேன். அதில் ஒரு பெரிய கரண்டி எடுத்து இந்த கல் ஃபுல்லாக வர்ற அளவுக்கு ஒரு தோசை ஊற்ற போகிறேன். இப்போ தோசை நல்லா பொன்னிறமான கலரில் வந்திருக்கு. இப்போ தோசையை திருப்பி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்டி விட்ட உடனே தோசை மேலே வந்துடுது. வெந்து வரும்போது அது கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, கல் செஞ்சாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் என்னோட மனதார நன்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தவறை மணியுங்கள். அனைவரும் நேசியுங்கள். See you on next video. Bye guys.